ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா டெய்லி ரொட்டீனான நம்மளோட டெய்லரிங்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்னோட ரொட்டீனில் நான் என்ன தைக்க போறேன் அப்படின்னா இந்த பிளவுஸோட இந்த சாரியோட பிளவுஸ் தான். சாரி லைனிங் பிளவுஸு, பட்டு சேலை மாதிரியும் இல்லை, நார்மல் சாரி மாதிரியும் இல்லை, நல்லா இருந்துச்சு சாரி. பட் வெயிட்லெஸ் சாரியா தான் இருந்துச்சு. பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல வந்து ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வந்து கும்பாபிஷேகம் நடத்தி 48 மண்டல பூஜை நடத்தி இப்போ கொடை நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொடைக்கு வந்து செட் சாரியா இதை எடுத்திருக்காங்க. சாரி நல்லா இருக்கு, கலர் நல்லா இருந்துச்சு. சாரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லா விசிறி மடிப்புல மடிச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு திருப்பி இதே மாதிரிலாம் மடிக்க தெரியாது, ஆனா அழகா இருந்துச்சு சாரி. லேஸ் வெயிட் தான், நல்லா வலுவலுன்னு இருந்துச்சு. இதுல வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸு. வர கம்மிங் சண்டே கொடை அதுக்குள்ளேயே வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 3 பிளவுஸ் கிட்ட இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த 3 பிளவுஸ் நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நான் தச்சு கொடுக்கணும். நான் ரொம்ப வாங்க மாட்டேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் ஒரு நாளுக்கு ஒரு பிளவுஸ் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன் மேக்சிமம். எதனால அப்படின்னா என்னோட ஹெல்த் இஷ்யூனால ரெகுலரா கொடுக்குறவங்க கிட்ட கரெக்டா வாங்கி அதை கொடுத்துருவேன். ஓகேங்களா? இந்த பிளவுஸ் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கா இப்ப தைக்க ஆரம்பிச்சுட்டேன். இதுல வந்து இதுதான் சாரி, இது முந்தி பார்த்துக்கோங்க. அந்த பொட்டு பொட்டா இருக்கிறது தான் பிளவுஸு. பிளவுஸ் பீட் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லைனிங் அதே இதுதான் வந்து பிளவுஸ் பிட்டு. எந்த ஒரு இதுவும் இல்லை, அந்த போட்டு போட்டா அந்த டிசைன் ஜருகை மட்டும் இருந்துச்சு. பார்டரு ஒரு சைடு மட்டும் பார்டர் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு சைடு மட்டும் பார்டர் கொடுத்துருந்தாலே மேக்சிமம் முதுகுக்கு வைக்க முடியாது. எல்லாருமே கைக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. முதுகு வந்து சாரி பின்னாடி அந்த சாரி ஃபீட்டு போறப்ப மறைஞ்சுதான் போகுது. பட் கைக்கு கொடுத்தா அழகா இருக்கும். அதனால நானும் கைக்கு தான் அந்த பார்டர் எடுத்திருக்கேன். சாரியை எந்த மாதிரி போட்டு எடுத்தா ஒட்டு இல்லாம கையை ஜாயின் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை வந்து இந்த மெத்தட்ல நான் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு சிஸ்டர் வந்து ஆம்கோலும் பிளவுஸ் வச்சு பிளவுஸ் பேக் பார்ட்டையும் வச்சு கையை கட் பண்ணதையும் வச்சு கரெக்டா மேட்ச் பண்ணி காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால அதையும் நம்ம இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த மாதிரி ஒட்டு கொடுக்கறோம் அப்படின்றதையும் நான் டீட்டெயில் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படின்னாதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இன்னைக்கு வந்து நம்ம லைனிங் பிளவுஸ் தான் பார்க்க போறோம். இந்த கோவில் கொடை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த சாரி கொஞ்சம் ஆர்டர் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா அடுத்து நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் போடலாமோ நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். பிளவுஸ் பீட்டை வெட்டி எடுத்தாச்சு. சூப்பரா ஃபினிஷிங்கா கரெக்டா நேரா கட் பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் அங்க இங்க இது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்காது. பிளவுஸுமே கொஞ்சம் வலுவலுன்னு இருந்துச்சு. பட் தண்ணியில முக்குனா அந்த பிரிண்ட் அந்த சாயம் போகுமோ என்னவோ எனக்கு தெரியல. என்னால எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து கஸ்டமருக்கு வாங்கிக்குவேன். ஓகே, இப்போ வந்து அந்த பிளவுஸோட அளவு பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. லைனிங் நம்ம எடுத்தாச்சு. எப்பயும் போல நார்மலா பேக் பீஸ் கட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேக் பீஸ் கட் பண்ணி கை பார்ட்டையும் கட் பண்ணி அது ரெண்டையும் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். முதல்ல எப்பயுமே வந்து மார்பு சுற்றளவு இந்த ஆம்கோல் டு அந்த ஆம்கோல் அவங்க வந்து பானைக்கு தான் கேட்டாங்க. அதனால பானைக்கு தான் கொடுத்துருக்கேன். இது நான் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தான். திருப்பி நான் ஸ்டிச் பண்ணதே அளவு பிளவுஸா என்கிட்டயே கொடுத்துருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி அளவு பிளவுஸே நம்ம தச்சதையே திருப்பி நமக்கு அளவு பிளவுஸா கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓகே, நம்ம அப்ப அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா தச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அந்த பிளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணதான். எவ்வளவு மார்பளவு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுல பாதி எடுத்து நம்ம குறிச்சுக்கிறோம். இன்னும் சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் லைனிங் பிளவுஸுக்கு 1/2 இன்ச்சு கூட்டணும், நார்மல் பிளவுஸுக்கு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா டீட்டெயிலா பாருங்க. பேக் பார்ட் வந்து 14 இன்ச் வச்சிருந்தேன். 14 இன்ச் வச்சு
நெக்ஸ்ட் கழுத்தோட அகலம் மேல இருந்து எடுக்கிறத காட்டிலும் கீழே சென்டர்ல எவ்வளவு இருக்கோ அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள இது போக மேல ஃபுல் அளவு நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் 14. அப்ப கீழே வந்து 6 இருந்துச்சு. அதையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேல உள்ள அந்த கழுத்தோட அகலம் கிடைச்சிரும். சில பேர் ரவுண்டு நெக்கா இருக்கு, கரெக்டான அந்த அளவு வரலன்னு ஸ்கேல் வச்சு இப்படி வச்சு அளந்துகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. கீழே பேக்ல எவ்வளவு பீஸ் இருக்கோ அந்த பேக் பார்ட் கீழே உள்ள பகுதியை நீங்க அளந்து ஃபுல் லென்த்தையும் அளந்து அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டாலே என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு, மேல உள்ள கழுத்தோட நெக் வந்து அளவு வந்து கிடைச்சிரும். நான் இப்ப அந்த மாதிரி மெத்தட்ல தான் வைக்கிறேன் பாருங்க. 6 இன்ச்சு கீழே மட்டும் வச்சாலே போதும். மேல இருந்து கழுத்தோட உயரம் அளக்க தேவையில்லை. அது 6 வந்தாலே மேல 14ல கழிச்சோன்னா எவ்வளவு வருமோ அதுதான் வரும். பான் எக்குங்கிறதுனால கொஞ்சம் நல்ல பட்டையா கேட்டிருந்தாங்க. அதனால கொஞ்சம் துணி வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ள கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் 1 இன்ச்சு அளவுக்கு கொடுத்துருக்கேன். மார்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு, அவங்களுக்கு 9.5 இன்ச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிளவுஸை போட்டு எடுத்து பார்த்தா பிளவுஸோட அந்த கழுத்து அகலம் இருக்கு பாத்தீங்களா, பான் நெக் அப்படிங்கிறப்ப நம்ம கையால இது பண்றதை காட்டிலும் அளந்து பாக்குறத காட்டிலும் அந்த பிளவுஸை மடிச்சு கரெக்டா அந்த பாவை அதுல போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அகலம் வந்து கரெக்டா ஃபிட்டா அமைஞ்சிரும். அதனால இது மட்டும் நீங்க எப்பயுமே அளவு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை போட்டு எடுங்க. சில பேர் வந்து கழுத்து ரொம்ப பிராடா பெருசா வேணும்னு கூட சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பிளவுஸ்ல எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அதை அளந்துக்கோங்க. நான் எப்படி அளக்குறேன் பாருங்க. அதே மாதிரி வச்சு அளந்துட்டு அந்த கழுத்தோட அகலத்தையும் ஷோல்டரோட அகலத்தையும் குறிச்சுக்கிட்டேன். நார்மல் அளவு இது ஏற்கனவே நம்ம அளந்து சைட்ல உள்ள அளவு அளந்ததுனால அதை அந்த அளவு அப்படியே வச்சுக்கிட்டேன். 3 இன்ச் இருந்துச்சு கழுத்தோட அகலம். கரெக்ட், 3 இன்ச்சுன்றது நார்மலுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த சைடும் அந்த சைடும் தையலுக்கு 1/4 இன்ச்சு எல்லா அளவுகளும் குறிச்சாச்சு. இப்ப நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஆம்கோல் வரைஞ்சு கழுத்து நெக்கையும் வரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் போடுற வீடியோஸ்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றி. இப்ப பார்க்க கழுத்தோட அகலம் ரொம்ப சின்னதா தெரியும். பட் ஆனா நம்ம 1 இன்ச்சுக்கு அடிச்சு திருப்ப போறோம். பா நெக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பா கிடையாதுங்க, தொட்டி பா சொல்லுவோம்ல. ரொம்ப பா மாதிரி வச்சா கழுத்து வந்து விரிஞ்சாப்புல இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் நாட் கொடுத்து போட்டீங்கன்னா அழகா இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் மெச்சூர்டான ஆளு, கொஞ்சம் வயசுக்காரங்க கிடையாது. அதனால அவங்க வந்து நாட் போட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக அவங்களுக்கு வந்து தொட்டிப்பா மாதிரி கொடுத்துருக்கேன். அப்படின்னா கழுத்து வந்து கீழே வந்து கொஞ்சம் ஒடுக்கம் கொடுத்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இதுல இருந்து பாதி வச்சு அளந்துக்கிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் சுற்றளவு கொடுத்தாச்சு. நிறைய பேர் கேட்ட டவுட்டை நான் இப்ப சொல்றேன். லைனிங் பிளவுஸ் வச்சா எந்த 1/2 இன்ச்சை எங்க கூட்டணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்ப நம்ம கொடுத்துருக்கிறதும் அவங்க அளவு பிளவுஸா கொடுத்துருக்கிறதும் லைனிங் பிளவுஸுங்க, நம்ம தைக்கிறதும் லைனிங் பிளவுஸ். அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து நம்ம அதே அளவை அப்படியே எடுத்துடலாம். ஆனா நார்மல் பிளவுஸ் கொடுத்து இது லைனிங் பிளவுஸ் கொடுத்துட்டாங்க, லைனிங் பிளவுஸ் கொடுத்து லைனிங் பிளவுஸே தைக்கிறோம். அதனால எந்த வேற மாற்றமும் இல்லை. ஆனா லைனிங் பிளவுஸ் கொடுக்காம நார்மல் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லைனிங் பிளவுஸுக்கு அந்த நான் கை காட்டுறேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல 1/2 இன்ச்சை நீங்க கூட்டிக்கணும். அப்பனாதான் அந்த ஃபிட் வந்து உங்களுக்கு இருக்கும். லைனிங் பிளவுஸ் நார்மல் பிளவுஸ் கொடுத்து லைனிங் பிளவுஸ் கேட்டால் 1/2 இன்ச்சு மார்பு சுற்றளவு கூட்டிக்கணும். இங்கிட்ட 1/2 இன்ச்சு அங்கிட்ட 1/2 இன்ச்சு கூட்டும் போது 1 இன்ச்சு லூஸ் கிடைச்சிரும். அப்ப போடுறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இதுவே லைனிங் சட்டையை கொடுத்து நார்மல் துணி தைக்கிறப்ப கேட்டாங்க அப்படின்னா முன்னாடி 1/2 இன்ச்சு கழிச்சுக்கணும். ஓகேங்களா, 1/2 இன்ச்சு கழிச்சுக்கணும். இது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த இடத்துல கூட்டணும் குறைக்கணும் அப்படிங்கிறது. இப்ப லைனிங் துணியே கொடுத்து லைனிங் பிளவுஸே கேட்டதுனால நான் அதே அளவை அப்படியே வச்சிருக்கேன் சிஸ்டர். அது எதனால அப்படின்னா லைனிங் இல்லாதது வந்து ஒரே துணி, அது வந்து நம்ம போடும்போது ஸ்டிஃபா இருக்கும். ஓகேங்களா. ஆனால் அது இதுவே லைனிங் இல்லாத அளவை வச்சு லைனிங் துணியை நீங்க வெட்டினீங்க அப்படின்னா இது வந்து டபுள் துணி கொடுத்துருக்கிறப்போ உங்களுக்கு வந்து மாட்ட முடியாது, மார்பு வந்து மாட்ட முடியாம டைட்டா இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும். அதை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெத்தடை கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கை எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி நார்மலா தான் ஒண்ணு போலதான் இருக்கு. இருந்தாலும் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கீழே உள்ளதா கோடு போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அளவு பிளவுஸ்ல எந்த அளவுக்கு கை இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும்தான் எடுப்பேன். 2 அளவு தான் குறிச்சுக்கிட்டு நான் பிளவுஸ் வந்து கைப்பகுதியை வெட்டுவேன். வேற எந்த ஒரு அளவும் குறிக்க மாட்டேன்.
ஷோல்டர்ல எந்த அளவுக்கு கை உயரம் இருக்கோ அதை குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம்கோல் கிட்ட எந்த அளவு உயரம் இருக்கோ அந்த அளவையும் குறிச்சுக்கோங்க. அதுல இருந்து 1/4 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிருங்க. 1/4 இன்ச்சு நம்ம பிளஸ் பண்றது தையலுக்கான அளவுகள். நெக்ஸ்ட் 2 இன்ச்சுக்கு சில பேர் கேக்குறாங்க ஷோல்டர் வளைச்சு கொண்டு போறது சில பேருக்கு தெரியாது. அப்ப வந்து 2 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அது வந்து கரெக்டா இங்கிட்டு இங்கிட்டு 2 இன்ச்சு அங்கிட்டு 2 இன்ச்சு. அப்ப அந்த ஷோல்டர்ல சுருக்கம் வராம நல்லா இருக்கும். அதுக்கு வேணா 2 இன்ச்சு வச்சுட்டு நான் எப்படி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கட் பண்ணேனோ அதே மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு லைன் கொடுத்து கட் பண்ணுங்க. இல்ல நீங்க உங்களால கையில வரைய முடியும் அப்படின்னா அழகா வரைஞ்சு கூட கட் பண்ணுங்க. அது வந்து அழகா இருக்கும். உங்களுக்கு இந்த ஷோல்டர் கிட்ட சுருக்கங்கள் வராது. கரெக்டா இங்கிட்டு 2 இன்ச்சு அங்கிட்டு 2 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த ஷோல்டர்ல வந்து பர்ஃபெக்டா உட்காரும். ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க கொடுத்துருக்க பிளவுஸ் வந்து கிராஸ் பீஸுங்க. அது கிராஸ் பீஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து இழுத்து பார்த்தா தெரியுது பாருங்க. அப்படி இழுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங் மாதிரி இருந்தாலே அது வந்து கிராஸ் பீஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ்ல போட்டு எப்பயுமே லைனிங் எடுங்க. பேக் பார்ட் வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் நான் எப்பயுமே எடுப்பேன். அதனால பேக் பார்ட் வச்சு கரெக்டா ஃப்ரண்ட் பார்ட் எடுங்க. சில பேர் அதை தனியா இது தனியா எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறத காட்டிலும் பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கும்போது ஷேப் வந்து மாறாம கரெக்டா உங்களுக்கான ஷேப் வந்து சூப்பரா ஃபினிஷிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டா எப்படி அந்த லைன் அந்த அந்த முக்கோண ஷேப்ல இருக்க அந்த கரெக்டான அந்த டாட்ல இருந்து நேரா வந்திருக்கு பாருங்க. அத மாதிரி கரெக்டான கிராஸ். இதுதான் ஃபுல் கிராஸுங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா போட்டு எடுங்க. அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து சூப்பரா பர்ஃபெக்டா அமையும். ட்ரை பண்ணி பாருங்க. நேர் பீஸ் அப்படின்னா பிளவுஸை நேர்ல போட்டு எடுத்துருங்க. கிராஸ் பீஸ் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. அது வந்து ஃபிட்டிங்கா இருக்கிறவங்க ரொம்ப விரும்புவாங்க. பான் நெக்குங்கிறதுனால கழுத்தோட இதை மட்டும் நான் குறிச்சிருக்கேன். ரவுண்ட் நெக்குன்றதுனால அவங்க முன்னாடி வந்து ரவுண்டு தான் கேட்டிருந்தாங்க. அந்த ரவுண்டை நம்ம எப்படி ஃபிட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளுக்கு இந்த பிளவுஸ் தான் பார்க்கணும். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் பிளவுஸ்ல டவுட்டை கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். இந்த மாதிரி நீங்க வச்சு அளந்து எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறும். இதுவே நீங்க வந்து அந்த அளவு பிளவுஸை அப்படியே மேல வந்து 1/4 இன்ச்சு இறக்கிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே மேல ஷோல்டர்ல நம்ம பிடிக்க வேண்டியது வரும். அதனால அதை இறக்கிக்கிட்டு அந்த மாதிரி கரெக்டா பிளவுஸை நான் போட்ட மாதிரி வளைச்சு வச்சு போட்டீங்க அப்படின்னா அந்த கழுத்தோட அகலம் வந்து மாறாம அதே அளவு கிடைக்கும். நெக்ஸ்ட் கிராஸ் பீஸ் மெயின் டாட் எந்த இடத்துல பிடிப்போமோ அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரொம்ப இழுக்க வேண்டாம். கரெக்டா ஸ்ட்ரைட்டா நடு சென்டர்ல வச்சு ஒரு டாட் வச்சுக்கோங்க. மேலையுமே 1/4 இன்ச்சு இறக்கிக்கணும். ஏன்டா ஷோல்டர் பிடிக்கணும். அதுக்கப்புறம் கீழே தையலுக்கு 1/4 இன்ச்சு. அதனாலதான் ரெண்டு டாட் வச்சிருக்கேன். எத்தனை இன்ச் இருக்குன்றத நான் அளந்து பார்த்துக்குவேன். மேக்சிமம் 13.5 13 12.5. ரொம்ப வெயிட்டா இருக்கிறாங்க, மார்பு பெருசா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் 14 இன்ச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கழுத்தையும் வரைஞ்சு டிரா பண்ணிக்கிறேன். ஈஸியா பிளவுஸ் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் போதும் நம்ம பிளவுஸை கட் பண்றதுக்கு. நான் சொல்ற மெத்தட்ல கட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. நான் கீழே வந்து அந்த மெயின் டாட்டோட அளவை எப்படி எடுப்பேன் அப்படின்னா கழுத்தோட அகலம் 3 இன்ச் இருக்கும். பிளஸ் 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்ணிக்கிறோம், சேர்த்துக்கிறோம். பிளஸ் 4 இன்ச்சுக்கு கீழே அளவு வச்சு இந்த சைடு 2 இன்ச்சு அந்த சைடு 2 இன்ச்சு ரெண்டுமே வச்சுட்டு 2 லைனையும் ஜாயின் பண்ணீங்கனால அந்த ஷார்ப்பான அந்த மெயின் டாட் நம்ம பிடிக்கிற இடம் வந்துடும். மெயின் டாட் கரெக்டா அந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. 1.5 இன்ச்சு கிட்ட வச்சீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்கும் உங்களுக்கு. 1.5 இன்ச்சு அகல வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு நீல வச்சு மெயின் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா டாட் வந்து அழகா நல்லா ஷார்ப்பா இருக்கும். இல்ல எனக்கு அந்த மாதிரி வேணாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி, இல்ல எனக்கு ஷார்ப்பா வேண்டாம் நார்மலா ஃபிளாட்டிங்கா வேணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி வேண்டவங்களுக்கு வந்து 1.25 1 அவ்வளோ வச்சாலே நார்மலா ஃபிளாட்டிங்கா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அவ்வளவுதாங்க. முன்பக்கம் எடுத்தாச்சு. இதுலயே எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் துணி இருக்கிறதுனால நான் இன்னொரு பட்டிக்கு வந்து இன்னும் 2 பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். பட்டி நல்லா ஃபிட்டா சூப்பரா உட்காரும். அதனால வந்து அந்த பட்டி பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஊக்கு பட்டி அடிச்சு திருப்புறதுக்கு. சமமா இல்லை, நம்ம சமமா கட் பண்ணிட்டு நான் தச்சிருவேன். அது வந்து கீழே தான் போகுது எக்ஸ்ட்ரா பீஸ். அதனால
இப்ப என்னோட சிலவங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணிருப்பேன்ற நம்புறேன். வேற எதுவும் இதே இதுல இன்னும் வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். படிச்சு எப்பெல்லாம் நான் வீடியோ போடும்போது அந்த கமெண்ட் அதுக்கான பதில் நான் சொல்ல முடியுமோ கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுலயுமே ஏதாவது உங்களுக்கு புரியல, இது எப்படி சிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்டும் உங்களோட லைக்கும் தான் என்னோட சப்போர்ட். கரெக்ட், என்னோட மோட்டிவேஷன்லயே அதுதான். அதனால மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிளவுஸ வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்ப லைனிங்கை வந்து பர்ஃபெக்டா, என்னைக்குமே லைனிங்கை பர்ஃபெக்டா கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து பிளவுஸ் பீஸ்ல போட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா? பிளவுஸ் பீஸ்ல போட்டு கட் பண்ணும்போது மட்டும் நம்ம 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணுங்க தாராளமா. அப்பனாதான் நல்லா உங்களுக்கு அது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடிச்சு திருப்பும் போதெல்லாம் அழகா எக்ஸ்ட்ரா துணி வரும். இல்லைன்னா கரெக்டா கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சைடு தான் வந்திருக்கு. அதனால இதை கைக்கு மட்டும்தான் வைக்க முடியும், பேக் பார்ட்டுக்கு வைக்க முடியாது. அதனால கைக்கு வச்சாதான் பார்க்க அழகாவும் இருக்கும். அதனால நான் இதுக்கு வந்து கைப்பகுதிக்கே வைக்கிறேன். ஓகேங்களா? கைப்பகுதிக்கு வைக்கிறேன். அதை எப்படி எடுக்கிறேன்றத பாருங்க. முதல்ல துணியை நல்லா மடிச்சு போட்டுக்கோங்க. கரப்பகுதியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க கைக்கு வேணும், ஒட்டு இல்லாம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பேக்குக்கு வேண்டாம், கைக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கரப்பகுதியும் சேர்த்து லைனா எப்படி அகலமா கிடைச்சிருக்கு பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லாவே. இந்த இடத்துல கைப்பகுதியை எடுங்க. இப்ப நான் போடுற மாதிரி போட்டு கரப்பகுதி ஒன்னா சேர்த்துட்டு எடுங்க. சில பேர் இப்படி மடிப்பீங்க, இந்த பக்கம் மடிச்சீங்கன்னா அகலம் கிடைக்காது, கைப்பகுதி எடுக்க முடியாது, சின்னதா இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி கரப்பகுதியும் 2ஆ மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. 4ஆ ஹோல்ட் பண்ணாதீங்க, 2ஆ ஹோல்ட் பண்ணி நம்மளோட லைனிங் பிட்டோட கையை விரிச்சு அதுல போடுங்க. ஃபேன் ஃபுல்லா ஓடுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாவே இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்களா, அதை வந்து தனியாக எடுத்துருந்தேன். இப்போ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதாவது அர்க்காத் பண்ணுறதெல்லாம் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி பிளவுஸ்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஆம்கோல்லையும் கையையும் பின்பக்க பிளவுஸையும் வச்சு எனக்கு வந்து ஜாயின் பண்ணி காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பேக் பார்ட்டை எடுத்து கையை நான் எப்படி ஜாயின் பண்றேன்னு பாருங்க. அந்த இடத்துல நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கேன். பட் ஆனா நான் வந்து கையில வந்து அர்க்காத் பண்ண மாட்டேன். பேக் பார்ட்ல அர்க்காத் பண்ணிருக்கோம்ல, அதுதாங்க கரெக்டான அளவு. கை சுற்றளவுல நீங்க அளந்து கட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை என்னோட மெத்தட்ல. ஓகேங்களா? என்னோட மெத்தட்ல ட்ரை பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு மெத்தட்ல கிளியரா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லா மெத்தடையும் போட்டு குழப்பினீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அர்க்காத்துக்கு நேரா கரெக்டா வரும். ஆனா நம்ம எப்பயுமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த சைடு வேணும்ன்றவங்க ஒட்டு கொடுத்து தச்சுக்கோங்க. இப்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அர்க்காத் நான் எந்த இடத்துல கரெக்டா வச்சு கை வச்சு சுத்தி காட்டேன் பாருங்க. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வருது, கரெக்டா வருதா? பத்தாதது அப்படின்னா, பத்தல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒட்டு கொடுத்துக்கணும், அவ்வளவுதான். பட் கை இருக்கிற இடத்துல நான் வந்து கட் பண்ணவே இல்லை, அது நல்லா மென்ஷன் பண்றேன் திருப்பி. கை வந்து நான் எப்பயுமே வந்து அர்க்காத் பண்ண மாட்டேன் அந்த ஆம்கோல் கிட்ட. பேக் பார்ட்ல ஆம்கோல் எந்த இடத்துல நான் கட் பண்ணிருக்கேனோ நான் ஸ்டிச் பண்ணும்போது அதை தான் மெயினா வச்சு ஸ்டிச் பண்ணி லைன் கொடுப்பேன். கரெக்டா அந்த ஸ்டிச்சிங் வந்து அந்த ஆம்கோலோட சுற்றளவும் கரெக்டா வந்து நமக்கு பர்ஃபெக்டா உட்காந்துரும். என்னோட மெத்தட்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நான் மறந்துட்டேன், அதனால ஒரு சிஸ்டர் கேட்டது ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் திருப்பி வந்து வச்சு காமிச்சு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிளவுஸ் பீஸை கட் பண்றேன். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டா வரல, கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்பனாதான் அழகா இருக்கும். கை கிட்ட வந்து நமக்கு பார்டர் வேணுங்கிறதுனால கை பகுதி கிட்ட பார்டர் வர்ற மாதிரி போட்டுட்டு, இன்னொன்னு நம்ம லைனிங் கிராஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் பீஸும் கிராஸ்ல தாங்க எடுக்கணும், அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. கை பீஸை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன்.
கை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா எப்பயுமே லைனிங்கை விட எக்ஸ்ட்ராவா கட் பண்ணி எடுங்க. அப்பதான் வந்து நீங்க ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி திருப்பி அடிச்சு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்க்க வந்து அழகா இருக்கும், நீட்டாவும் இருக்கும். இன்னைக்கு கட்டிங் வீடியோ பார்த்த மாதிரி நாளைக்கு ஸ்டிச்சிங்லயும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோவை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. பிகனர்ஸ்க்காக தான் நான் மெதுவா தான் ரொம்ப போடுறேன், ரொம்ப வேகமாலாம் நான் எதுவும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச இதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுலயே உங்களுக்கு வேற இன்னும் நீங்க மெதுவா சொல்லணும் சிஸ்டர், இல்ல கொஞ்சம் புரியும்படியா சொல்லணும் அப்படின்னா எதுனாலும் ஓகே, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கான இதை நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி கண்டிப்பா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு, கை எடுத்தாச்சு. பேக் பார்ட்டுக்கு வந்து அந்த இது வரல, ஓகேங்களா? பார்டர் வந்து ஒரு சைடு தான் கொடுத்துருந்தாங்க, அதனால ஒரு சைடு. சில இதுல 2 பக்கமுமே பார்டர் கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம ஒரு சைடு பார்டரை வந்து முதுகுக்கு எடுத்துடலாம், ஒரு சைடு பார்டரை வந்து கைக்கு எடுத்துடலாம். அப்படிங்கிறப்ப ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா இருக்கும். இவ்வளவுதாங்க கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், கை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பட்டி பகுதிக்கு இந்த இவ்வளவு பீஸ் இருக்கு, நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம். பட்டி வந்து நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது தான் அடிச்சு திருப்புவேன், அது உங்களுக்கே தெரியும். என் வீடியோவை முதல்ல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கை எப்படி குடஞ்சு கட் பண்றது, கைக்கு எப்படி அழகா ஒட்டு கொடுத்து ஈஸியா ஜாயின் பண்றது எல்லாமே என்னோட வீடியோஸ்ல வரிசையா இருக்கு. பிளவுஸை பத்தின எல்லா டவுட்டுமே நான் என்னோட வீடியோஸ்ல இருக்கு. மறக்காம போய் சேனலை விசிட் பண்ணுங்க. சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். கட்டிங்கை வந்து பர்ஃபெக்டா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.